எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு குயிக்கான மஷ்ரூம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துருவோமா? 4 வெங்காயம், 6 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, 4 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, கொஞ்சமாக சிக்கன் மசாலா, அப்புறம் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி லீஃப், குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், தயிர், அப்புறம் மஷ்ரூம். நம்ம 400 கிராம்ஸ் கிட்ட மஷ்ரூம் எடுத்திருக்கோம். அதனால் நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி லீஃப் எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதையும் நம்ம நல்லா போட்டுக்கலாம். அது கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம். இப்போ அதையும் நம்ம நல்லா வெங்காயத்து கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு மிளகாய் தூள் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து ஒரு 6 பச்சை மிளகாய் அதையும் நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க 4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வதங்கியாச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி, புதினாவை சேர்த்துக்கலாம். தயிர் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம சேர்த்துப்போம்.
தக்காளி வெங்காயமும் நமக்கு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துருக்க மஷ்ரூம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 400 கிராம்ஸ் கிட்ட மஷ்ரூம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அதனால் நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா நம்மளோட மஷ்ரூம் வந்து இந்த அளவுக்கு வெந்திருக்கும். இப்போ அது கூட நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மில்க் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் வந்து இப்படி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இப்போ இதுக்கு ஒயிட் ரைஸ் எடுத்துருக்கோம். இது அந்தளவுக்கு பாயில் பண்ணல, கொஞ்சம் ஹாஃப் பாயிலில் தான் இருக்குது. இப்போ வந்து ரைஸை வந்து நம்ம ரெடியாக இருக்க அந்த மஷ்ரூம் கிரேவியோடு சேர்த்துக்கலாம். இதை ஆட் பண்ணி இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் ரொம்பவும் ரைஸை வந்து வேக வைக்கக்கூடாது, ஒரு ஹாஃப் பதத்தில் வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். பிகாஸ் இதில் வந்து நம்ம தம் போடும்போது அது நமக்கு நல்லா வெந்துடும். இப்போ நம்ம இது கூட நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம தம்மில் போடுவோம். ஒரு 10 மினிட்ஸ் தம்மில் போட்டால் போதும். 10 மினிட்ஸ் தம்மில் போட்டு நமக்கு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் மக்களே, நம்மளோட டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. குயிக்காகவும் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே, இன்னொரு புது வீடியோட நாளைக்கு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் மக்களே.